எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ப்ளோமி ஹியர். கங்குவான் மூவியோட ஷூட்டிங் லாஸ்ட் டப்பிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் சூர்யா வந்து சில இன்டர்வியூஸ்ல சொல்லிட்டு இருந்தாரு. அது போலதான் சைத்தான் மூவி வந்து பாலிவுட்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான மூவியா போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து மாதவன், அஜய் தேவ்கான் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட சக்சஸ் மீட் அப்போ நிறைய கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து ஜோதிகா வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். ஜோதிகா வந்து ஒரு நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சைத்தான் மூவியோட ஷூட்டிங் அப்போ நடந்த சில நல்ல விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து சூர்யா கூட இருக்கிற மாதிரியான ரொமான்டிக் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கொஸ்டின் ஆன்சர் செஷன் போயிட்டு இருந்தது. ஸோ நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு பெண் ரசிகை ஒரு கேள்வியை ஒன்று ஜோதிகா மேம் கிட்ட கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சூர்யா சார் உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்கள் ரொம்ப லக்கி. அந்த ஜென்டில்மேனை லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக நான் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். சில்லுன்னு ஒரு காதல் மூவி அப்போ நீங்கள் ஒரு நாள் வந்து சூர்யா சாரை பூமிகா மேம்க்கு கொடுத்த மாதிரி என் கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விக்கு ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பெண்ணாக இருந்தாலும் என்ன பதில் சொல்லுவாங்க, என்னோட கணவரை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆஸ் யூஷுவல் அதையே தான் வந்து ஜோதிகாவும் சொல்லியிருந்தாங்க. சூர்யா வந்து யாருக்கும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்ட ஒரு இமோட்டிகான்ஸ் போட்டு தன்னோட பதிலை வந்து க்யூட்டாக சொல்லியிருந்தாங்க. கூடவே சேர்த்து இந்த ஆன்சர் வந்து மறுபடியும் ட்ரெண்டிங்கில் வந்து வந்துட்டுருக்கு. சூர்யாவோட கங்குவான் போஸ்ட், சைத்தான் மூவியோட சக்ஸஸ் மீட் இதெல்லாமே வந்து ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கு. ஸோ சைத்தான் மூவியோட சக்ஸஸ் மீட்க்கு அப்புறம் ஜோதிகாவுக்கு பாலிவுட்டில் ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான நியூஸஸ் எல்லாமே கூட போயிட்டுருக்கு. எது எப்படி இருந்தாலும் சூர்யா சார் ரசிக்காத ஃபேன்ஸ் இருப்பாங்களா என்ன? தேங்க்யூ.